நீங்க எங்கேருந்து வரீங்க, என்ன பண்றீங்க? நான் திருவண்ணாமலை மேடம். எங்க தங்கச்சி வந்து விழுப்புரம் மாவட்டம் கப்பலாம்பாடிங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துதான் அவங்க மனநிலை சரியில்லாம ஆயிட்டாங்க மேடம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்? குழந்தை பிறந்த பிறகு. முதல் குழந்தையா ரெண்டாவது குழந்தை மேடம். அவங்க வீட்டுக்காரர் கண்ணையே வெட்டிட்டாங்க மேடம். ஏன் அந்த மாதிரி அவங்க மனநிலையில பாதிக்கப்பட்டு அந்த கண்ணே இல்லை மேடம். இந்த கண்ணு இந்த பொண்ணு அந்த மாதிரி வெட்டிடுச்சு மேடம். அந்த பக்கம் அந்த கண்ணு இருக்காது. அந்த குழந்தைக்கு, அந்த பொன் குழந்தைக்கு இந்த மார்பே இல்லை மேடம். ஏன் அந்த மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. மார்பு என்னாச்சு? சூடு வச்சுட்டாங்க மேடம். அப்படியே நெருப்பு வாரி மேலே கொட்டிட்டாங்க மேடம். குழந்தை மேலையா? குழந்தை மேல. என்ன வயசு இருக்கும்போது? ஒரு 3 மாசம் இருக்கும் குழந்தை. இப்போ 12 வயசு ஆகுது. அப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனோங்க மேடம். குழந்தை மட்டும் தான் காப்பாற்றணும் மேடம். இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனவொடனே எங்கன்னா வெளியே பாம்பாய் போயிட்டாங்க, குஜராத் போயிட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி எப்படியோ இட்டுன்னு வந்து கூடியே வச்சுக்கிறோம் மேடம். ஹாஸ்பிட்டல் போனால் கூட சரி தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க மேடம். உங்களுக்கு எவ்வளோ கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? நாங்கள் 4 பேர் மேடம். 4 பெண்களா? 2 பொண்ணு 2 பையன். இப்போ நான் தான் பெரிய பொண்ணு. ஒரு தம்பி செத்துட்டான் ஆக்சிடென்ட் ஆகி. ஒரு தம்பி இருக்கிறான். இது தங்கச்சி லாஸ்ட். அவங்க ஹஸ்பண்ட் நல்லா பாத்துக்கிறாரா? ஹஸ்பண்ட் உயிரே வச்சிருக்கிறாரு மேடம். அப்படியா? அதனால வந்து இப்போ அவங்க வீட்டுக்காரலாம் வந்து நம்ம பொண்டாட்டி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு யாரும் சேர்த்துக்கல. சம்பாதிக்கிற காசு யாரு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாரு மேடம். நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல மேடம். அவரு 10 ரூபா வந்து அவருக்கு கொடுப்பாரு. நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. எங்கள் அம்மா தான் மேடம் 2 பசங்க வளர்த்தாங்க. அந்த 2 பசங்க வளர்த்துட்டும் இங்கே தான் நம்ம உமிக்கின்னு ஒரு ஊரில் 2 பசங்களை நான் தான் ஹாஸ்டலில் சேர்த்துருக்குறேன். அவங்க நேற்று கூட போய் கூட்டின்னு வந்துருக்கேன். அந்த பொண்ணு மட்டும், பையன் மட்டும் இங்கே ஹாஸ்டலில் இருக்கிறான் மேடம். என்ன வயசு பசங்களுக்கு? பையனுக்கு வந்து 14 வயசு, 9வது படிக்கிறான். பொண்ணு வந்து 7வது படிக்குது மேடம். வந்திருக்கிறாங்க கூட. குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லைல்ல? குழந்தைக்கு பாதிப்பு இல்லை மேடம். அந்த பொண்ணு மட்டும் நல்லா குத்துட்டா போதும் மேடம். எங்களுக்கு வேற எதுனா குழந்தைங்களுக்கு அம்மா வாழ்ந்துட்டு போட்டோம். நீங்க ஏன் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது இல்லை? இன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு கூட்டு போகலாம் அன்னைக்கு அப்படி நாங்கள் பேசிட்டு இருந்தோமா, அப்படியே உடனே அந்த நைட்டு வெளியே போயிடுவாங்க. நாங்கள் அப்படியே தேடிப்போம். நம்பர் இல்லை, அது இல்லை, அது பார்க்கல. இப்போ கூட அந்த 2 மேடம் பேசினாங்க. நீ யாரு, என்னையா கேட்குற, நீ என்ன ஊரு, என்னையா அப்படிலாம் பேசுறீங்க? வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. நான் தான் வீடு கொஞ்சம் கட்டியிருக்கிறேன், இன்னும் பூசு வேலை பண்ணலை. அதனால எங்கள் அம்மா இப்போ தான் ஒரு 3 அம்மா என்ன வேலை செய்கிறாங்க? கூலி வேலை தான் மேடம். எங்கள் அப்பா இல்லை மேடம். அப்பா எப்போ இருந்தாரு? அவர் இறந்து 10-15 வருஷம் ஆகுது. அப்போ தங்கச்சி வீட்டுக்காரரு? தங்கச்சி வீட்டுக்காரர் எங்கன்னா கொளுத்து வேலைக்கு செஞ்சுட்டு ஆம்பளைங்கள கூட தங்கிக்குவாங்க. அந்த சம்பாதிக்கிற காசு கூட சரியா தம்பிக்கிறேன் ஏமாற்றி வாங்கி வச்சுக்கிறான் மேடம். அவங்க தம்பிக்கிறேன், அவங்க மாமன் எல்லாம் ஒரு 10,000 ரூபாய் போடுறா, நான் அப்புறம் தரேன் அப்படின்றாங்க. அவங்களுக்கு இடம் இருக்குது மேடம். ஆனால் அந்த இடத்த கூட கட்டி கொடு,